சற்று முன் வெளியான தகவல் அனைவரும் எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு முக்கியமான தகவல் வெளியாகிவிட்டது. ரேஷன் கடைகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துவிட்டது. அதே சமயம் ரேஷன் கடைகளில் நேரங்கள், அதாவது வேலை செய்யும் நேரங்கள், பொருட்கள் அனைத்துமே மாறப்போகிறது. அது என்னென்ன என்பதை இங்க படிப்படியாக பார்ப்போம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. ரேஷன் கடைகள் காலை 8:30 மணி முதல் இரவு 7 மணி வரை செயல்பட்டு வந்த நிலையில் இந்த நேரத்தை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் இது தொடர்பாக ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 35,000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் உள்ளன. இந்த ரேஷன் கடைகள் மூலம் சுமார் 2 கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகளுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் அரிசி, கோதுமை, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மானிய விலையிலும் இலவசமாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் ரேஷன் கடை பணி நேரமாக காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரை செயல்படுகிறது. இதில் மதிய உணவு நேரத்தில் மட்டும் 2 மணி நேரம் ஓய்வு வழங்கப்படுகிறது. எனவே ஊழியர்கள் காலை முதல் இரவு வரை ரேஷன் கடையிலேயே இருக்கும் நிலை உருவாகிறது. மேலும் வார விடுமுறையும் வெள்ளிக்கிழமை விடப்படுவதால் குடும்பத்தோடு நேரம் செலவிடுவது குறைவதாக ஊழியர்கள் தெரிவித்திருக்கின்றன. இதனால் பணி நேரத்தை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அது எப்பொழுது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதாவது இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கம் சார்பில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளருக்கு கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் நுகர்பொருள் வாணிப கழக குடோன்களுக்கு வெள்ளிக்கிழமை வேலை நாட்களும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களாகவும் உள்ளது. ஆனால் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறையாகவும் ஞாயிற்றுக்கிழமை வேலை நாளாகவும் இருப்பதால் விடுமுறை நாட்கள் யாருக்கும் எந்தவித பயனுள்ளதாக இல்லை என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் ரேஷன் கடைகள் காலை 8:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும் மீண்டும் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 7 மணி வரையிலும் செயல்பட்டு வருகிறது. அதன்படி மதிய இடைவேளை நேரம் நீடிக்கப்பட்டு பணி நேரம் சுமார் 12 மணி நேரமாக உள்ளது. இதனால் பணியாளர்கள் சோர்வுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ரேஷன் கடை வேலை நேரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி ரேஷன் கடைகளில் புதிய பணி நேரமாக காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரையும் மதியம் 2 மணி முதல் 6 மணி வரையும் செயல்படும் வகையில் மாற்றி அமைக்க வேண்டும் என கோரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே போல விடுமுறை நாட்களையும் முதல் 2 வெள்ளிக்கிழமை வேலை நாட்களாகவும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களாக மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. ஆகையால் இது தொடர்பாகவே துணை பதிவாளர்களுக்கு பொது விநியோக திட்ட இணை பதிவாளர் வெளியிட்டுள்ள உத்தரவில் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் கோரிக்கை மனு தொடர்பாக ஆய்வு செய்து வார விடுமுறை பணி நேரம் தொடர்பாக மாற்றம் செய்வதால் ஏற்படும் சிக்கல்கள், சாதக பாதகங்களை ஆய்வு செய்து அறிக்கையாக வழங்க உத்தரவிட்டுள்ளார். எனவே இந்த ஆய்வு அறிக்கையில் படி சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் விடுமுறை மற்றும் பணி நேரம் தொடர்பாக அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இந்த ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே சமயம் இந்த நேரங்கள் பொறுத்தவரை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் நேரத்தை மாற்றுவதால் பொதுமக்கள் மற்றும்
கார்டுதாரர்களுக்கு ஏற்படும் சாதக பாதகங்கள் குறித்தும் சேவை பாதிப்புகள் ஏதேனும் ஏற்படுமா என்பது குறித்தும் ஆய்வு செய்து உடனடியாக அறிக்கை அளிக்குமாறு பொது விநியோக திட்டம் துணை பதிவாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த நேரம் ஓகேவா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் நீங்கள் இன்னமும் இகேஒய்சி அதாவது கைரேகை இன்னும் ரேஷனில் இணைக்காமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் உங்கள் பக்கத்தில் ரேஷன் கடைக்கு போயிட்டு இணைச்சிடுங்க. இது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா நிறைய பேர் போலியான ரேஷன் கார்டை வச்சு ரேஷன் அரிசி எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இகேஒய்சி கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாருமே கைரேகை வைக்க சொல்லி. அதனால நீங்கள் இன்னமும் நீங்கள் கைரேகை வைக்காமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடைக்கு போயிட்டு கைரேகையை இணைச்சிடுங்க. இது முற்றிலும் இலவசம்தான். நீங்கள் கைரேகை வைக்கலைன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனையாகும். ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு ரேஷன் பொருட்களும் கொடுக்க மாட்டாங்க, அதுவும் தடை செஞ்சிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி நிறைய பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் பின்னாடி. அதனால் நீங்கள் கைரேகை இணைக்காமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் ரேஷன் கடைக்கு போயிட்டு இணைச்சிடுங்க. இது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானவை. அதே சமயம் நீங்கள் யாரெல்லாம் உங்கள் கைரேகை இணைச்சிட்டீங்க, இன்னும் யாரெல்லாம் கைரேகை இணைக்கலை அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரேஷன் அரிசிகளை தரமாக கரெக்டாக போடுறாங்களா, அதோடைய விலை எல்லாமே கரெக்டாக கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்காக புதிய புதிய செய்திகள், அதாவது அரசு சார்ந்த மிக முக்கியமான செய்திகள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.